இந்தியாவின் கட்டுப்பாட்டில் கட்டுநாயக்க விமான நிலையம் நெருக்கடியில் ரணில் அரசு. இழுத்து செல்லப்பட்ட பெண்கள், தூக்கி வீசப்பட்ட துயரம், போலீசாரின் கொடூரம். ஸ்ரீதரன் பரபரப்பு தகவல். யாழில் தேசிய கொடியுடன் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டதை வரவேற்கின்றேன். சரத் வீரசேகர. கிளிநொச்சியில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தடுக்க முயன்றபோது தானும் போலீசாரின் தாக்குதல்களுக்கு உள்ளானதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். சாதாரணமாக ஜனநாயக ரீதியில் எதிர்ப்பை வெளிப்படுத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் மிலேச்சத்தனமான தாக்குதல்களை மேற்கொண்டதானது இலங்கை அரசின் கோரமுகத்தையும் அராஜகத்தையும் சர்வதேசத்தின் கண்முன் கொண்டு வந்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வரலாற்றில் திரும்பவும் போலீசாரது அராஜகத்தை மீண்டும் ஒருமுறை இலங்கையில் அடையாளப்படுத்தி இருக்கின்றது. தமிழர்களுக்கு இருந்த இறைமை காலனித்துவ ஆட்சியாளர்களால் பறிக்கப்பட்டு சிங்கள அரசியல் தலைவர்களிடம் வழங்கப்பட்ட நாளான இன்றைய நாள் தமிழர்களுக்கு கருப்பு நாளாகும். அத்துடன் தன் மீதான தாக்குதல் தொடர்பான காணொலி ஆதாரங்களை வெளியிட தயாராக உள்ளதாகவென்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழீழ சொந்தங்கள் மீது தொடரும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்திட இந்தியா உள்ளிட்ட ஐநா பேரவை முன்வர வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் தனி தமிழீழம் அமைவது ஒன்றே சரியான தீர்வாகும். ஒரு பொது வாக்கெடுப்பை ஐநா பேரவை நடத்துவதன் மூலம் தமிழீழம் எனும் தேசத்தை படைக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டித்து இன்று கிளிநொச்சியில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் போலீசார் கண்ணீர் புகை மற்றும் தடியடி தாக்குதலை நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் குறித்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் விடுத்துள்ள செய்தியில், இலங்கை சுதந்திர நாள் எமக்கல்ல, அது கருப்பு நாள் என கிளிநொச்சி வீதிகளில் யாழ் மாணவர்கள் பொதுமக்களுடன் கோரிக்கை பேரணியை இன்று முன்னெடுத்தனர். அப்போது இடைமறைத்த சிங்கள போலீசார் தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளனர். சுதந்திர நாளை சிங்கள பேரினவாதிகள் கொண்டாடி கொண்டிருக்கும் போது தமிழீழ மக்கள் இன்னும் அடிமைகளாக சொல்ல முடியாத துயரத்தில் தங்களது நிலத்தையும் உரிமைகளையும் இழந்து நிற்கின்றனர். இச்சூழலில் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர நாளை தமிழீழ மக்கள் புறக்கணிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று காலை யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்த ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை சிங்கள பேரினவாதம் அடக்கியொடுக்கும் வகையில் செயல்படுவதை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம். இரு தேசமாக இரு தேசிய இனங்களாக இருக்கும் இலங்கையில் தனி தமிழீழம் அமைவது ஒன்றே சரியான தீர்வாகும். ஒரு பொது வாக்கெடுப்பை ஐநா பேரவை நடத்துவதன் மூலம் தமிழீழம் எனும் தேசத்தை படைக்க முடியும் என விடுதலை சிறுத்தைகள் நம்புகின்றோம். இதற்கு இந்தியாவும் உதவிட வேண்டும். ஆகவே இலங்கையில் தமிழீழ சொந்தங்கள் மீது தொடரும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்திட இந்தியா உள்ளிட்ட ஐநா பேரவை முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தேசிய கொடி ஏந்தியவாறு பொதுமக்கள் சுதந்திரத்தை கொண்டாடியதை வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்தம் முடிவடைந்த பின்னர் தமிழ் மக்கள் இலங்கையின் சுதந்திர தினத்தை சந்தோஷமாக கொண்டாடி வருகின்றமை அனைவரும் அறிந்த விடயம். அதேபோல் இந்த வருடம் யாழ்ப்பாண நகரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தேசிய கொடியினை ஏந்தியவாறு இலங்கையின் 76வது சுதந்திர தினத்தை கொண்டாடியமை வரவேற்கத்தக்க விடயம். நான் நினைக்கின்றேன், இன்றுதான் யாழ்ப்பாண தமிழ் மக்களுக்கும் சுதந்திரம் கிடைத்த நாளாக இருக்கும் என்று. அதாவது பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு மக்கள் சுதந்திரமாக சுதந்திர தினத்தை கொண்டாடியதை நான் நேரில் பார்வையிட்டேன். அதுதான் உண்மையான நல்லிணக்கம். வடக்கில் தற்போது பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு மக்கள் நிம்மதியாக சுதந்திர தினத்தை கொண்டாடியதை நான் வரவேற்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை தமிழர்களின் கரிநாளாக பிரகடனப்படுத்தி கிளிநொச்சியில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கைது செய்யப்பட்ட 5 பல்கலைக்கழக மாணவர்களும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் தொடர்பில் வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் மாணிக்கவாசகர் இளம்பரையன் ஆகியோர் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியுடனான கலந்துரையாடலை அடுத்து மாணவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தெரிய வருகையில் இரணைமடு சந்தியில் ஆரம்பிக்கப்பட்ட
குறித்த போராட்டம் கிளிநொச்சி நகர் நோக்கி ஏனையின் வீதியூடாக நகர்ந்தது. இதேவேளை போராட்டத்தை தடுக்க போலீசார் வீதி தடைகளை அமைத்து தடுத்தனர். வீதி தடைகளை தாண்ட பல்கலைக்கழக மாணவர்கள் முற்பட்ட நிலையில் குழப்பமான நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து போலீசாரால் போராட்டக்காரர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம், கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தப்பட்டது. இதனை அடுத்து பல்கலைக்கழக மாணவர்கள் சிலரை போலீசார் தூக்கி சென்று வாகனங்களில் ஏற்றி கைது செய்திருந்தனர். மிதுசன், கவிதரன், எழில்ராஜ், அபிஷேக், நிவாசன் ஆகிய 5 யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த மாணவர்களை விடுதலை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்து போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து 5 விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தீவின் சுதந்திரத்துக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட அரச கட்டமைப்புகளின் விளைவாய் ஜனநாயகம் என்பது தடம் புரண்டு சிங்கள பௌத்த இனவாதத்தின் பிடியில் சிக்குண்டுள்ளதாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் சுதந்திர தினத்துக்கு எதிராக வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் கரிநாள் பேரணிக்கு ஆதரவு வழங்கும் முகமாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கையின் 76வது சுதந்திர தினத்தை வழமை போல் தமிழீழ மக்கள் கரிநாளாக அனுஷ்டிக்கும் இந்த நாளில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் சார்பில் இன அழிப்பு ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான எமது போர்க்குரலை ஓங்கி முரசறைகின்றோம். இலங்கை தீவு காலனித்துவ ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்ட போது காலனித்துவவாதிகளால் பறிக்கப்பட்ட ஈழத்தமிழ் மக்களின் இறைமை தமிழ் மக்களுக்கே உரித்தானதாகி இருக்க வேண்டும். இருந்தும் சிங்கள அரசியல் தலைவர்களும் பிரித்தானிய காலனித்துவவாதிகளும் இணைந்து பின்னிய அரசியல் ராஜதந்திர பொறிக்குள் தமிழ் மக்கள் அவர்களது சம்மதமின்றியே வீழ்த்தப்பட்டார்கள். இலங்கை தீவின் அரசை சிங்கள பௌத்த இனவாத அரசாக வளர்த்தெடுப்பதற்கான அடிப்படைகளை சிங்கள தலைவர்கள் பிரித்தானிய காலனித்துவவாதிகளின் சம்மதத்துடனேயே உருவாக்கி கொண்டார்கள் என்றுள்ளது. இலங்கையின் விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்தல், நிர்வகித்தல் மற்றும் செயற்படுத்தல் போன்றவற்றில் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட உள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்தியா தயாரித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தனது இந்திய விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த இந்திய முதலீடுகளின் முக்கியத்துவம் குறித்து விடுத்த கோரிக்கைக்கு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த வருடம் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி இது தொடர்பில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகராலயம் இலங்கை வெளிவிவகார அமைச்சு ஊடாக துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சுக்கு அறிவித்துள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இலங்கையின் விமான நிலையங்களில் இந்தியா மேற்கொள்ளும் குறிப்பிட்ட பணிகளை இந்தியா குறிப்பிடவில்லை. இது ஒரு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார்.